காளிகுலம் பயத்தை கடந்த சக்தி. இந்த உலகத்தில் சக்தியை தேடும் மனிதன் முதலில் எதிர்கொள்ள வேண்டியது அவனது பயம். அந்த பயத்தின் வடிவமே காளி. அழிவு என்று நாம் நினைப்பது அவள் பார்வையில் ஒரு விடுதலை. இருள் என்று நாம் ஓடுவது அவள் பாதத்தில் ஞானத்தின் வாசல். காளிகுலம் என்பது சடங்கு மட்டுமல்ல, மந்திரம் மட்டுமல்ல. அது நான் என்ற அகங்காரத்தை அம்மாவின் காலடியில் வைப்பது. கடி, ஹடி, சடி என்று மாறும் பாதைகள் ஒன்றே ஒரு உண்மையைச் சொல்லுகின்றன. சக்தி வெளியே இல்லை, அது உன் உள்ளே உறங்குகிறது. ஏகாக்ஷரி காளியின் ஒரு எழுத்தில் பிரபஞ்சமே அடங்கியிருக்கிறது. மகாகால பைரவரின் இடது தொடையில் அமர்ந்திருக்கும் அந்த அன்னையின் தியானம் காலத்தை தாண்டிய ஒரு மௌனப் பாடம். சிந்தாமணி காளி நினைவுகளின் சங்கிலியை உடைக்கும். ஸ்பர்ஷமணி காளி தீண்டலிலேயே மாற்றத்தை தரும். தக்ஷிண காளி பயத்தை நேருக்கு நேர் நிறுத்தும். குஹ்ய காளி யாருக்கும் தெரியாமல் உன்னை உன்னிடமே சேர்க்கும். மேதா தீட்சை அது ஒரு சடங்கு அல்ல, அது வாழ்க்கையை மற்றொரு பார்வையில் பார்க்கும் ஒரு பிறப்பு. அங்கே நன்மை தீமை என்ற எல்லைகள் இல்லை, இருப்பது ஒன்று மட்டுமே, அம்மா. அவள் சக்தி, அவள் கருணை. வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும். ஏனெனில் காளிகுலம் சொல்லும் மிகப்பெரிய உண்மை இதுதான். அழிவை ஏற்றுக்கொண்டவனுக்கு அழியாத வாழ்க்கை கிடைக்கும்.